ஆண்டுகள் பல கழிந்தன. ஒரு நாள் மாலை வாண்டலேயர் வீட்டிற்கு முன்னால் ஒரு வண்டி வந்து நின்றது. உடனே ஒருவன் கீழே இறங்கி வீட்டின் தாழ்வாரத்தில் வந்து நின்றான். வாண்டலேயர் வீட்டுக்கு வந்த புதிய மனிதனை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவை சில உள்ளன. வந்தவன் பெயர் ஆர்ச்லி. அவனுக்கு வயது 20 அல்லது 25 தான் இருக்கும். நடுத்தர உயரம், பரந்த முகம், கட்டான உடல். அவனுடைய முகத்தில் சுறுசுறுப்பும் கவர்ச்சியும் இல்லாவிட்டாலும் அவனுடைய இளமையும் குரலோசையும் பார்ப்பவர் மனதை கவர்வனமாக இருந்தன. அவன் தன்னுடைய 16வது வயதில் வரையில் கல்வி கற்றிருந்தான். ஆனால் அது ஒவ்வொரு மனிதனும் கற்கும் பொது கல்வியாகத்தான் இருந்தது. தன்னுடைய 18வது வயதிற்குள் அவன் தாய் தந்தையரை இழந்து ஆதரிப்பார் எவரும் மற்றவராயினான். நாளடைவில் தீய நண்பர்களுடைய கூட்டுறவினால் அவனுக்கு தீய பழக்க வழக்கங்களும் உண்டாயின. ஆர்ச்லி வறுமையில் ஆழ்ந்து வருந்தினான். இன்மையின் எண்ணாதது யாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது என்னும் திருக்குறள் இணங்க வறுமையைப் போல் துன்பமான வறுமை ஒன்றிலேயே அவன் ஆழ்ந்தான். ஆகவே வறுமையினாலும் தீயவர்களின் கூட்டுறவினாலும் அவனுடைய பழமையான குடிப்பண்பையும் பெருமையையும் அவன் ஒருங்கே இழக்க நேரிட்டது. வறுமை என்று சொல்லப்படும் துன்ப நிலையில் பல வகையாக வேறுபட்டுள்ள எல்லா துன்பங்களையும் தொய்த்து வந்த போதிலும் அவன் ஊக்கமுடைமையை கைப்பொருளாக கொள்ளவில்லை. ஒருவருக்கு ஊக்கமுடைமையே நிலைமையான உடைமை, மற்ற பொருளுடைமையானது நிலைபேறு இல்லாதது என்பதை ஆர்ச்லி உணர்ந்து இருக்கவில்லை. எல்லாம் ஊழ்வினை என்று தனக்குள் முடிவு செய்து கொண்டு சோம்பி திரிந்தான். ஆனால் அவனுக்கு 2 நல்ல மனிதர்களும் நண்பர்களாயிருந்தனர். அவனுடைய இனிமையான குரலோசையே அதற்கு காரணமாக இருந்தது. அவர்களுடைய சொற்படி சில மாதங்களுக்கு அவன் இசை பயிற்சியும் குழல் போதும் பயிற்சியும் பெற்று அவற்றில் சிறிதளவு தேர்ச்சியும் பெற்றிருந்தான். ஆர்ச்லியை பலர் எந்த வேலைக்கும் தகுதியற்றவன் என்று ஏளனம் செய்வர். அவன் இசைப்பயிற்சி பெற்று கொண்டிருந்த காலத்தில் அவனுடைய தீய நண்பர்கள் அவனை பற்றி எள்ளி நகையாடுவர். அவனுடைய பாட்டை கேட்க பலர் வருவார்கள். யாரென்றால் 4 கழுதைகள், 8 செவிடர்கள், பல குட்டிச்சுவர்கள் என்றான் ஒருவன். அடை போடா, வயிறு காயுது, அவனுக்கு பாட்டு பெற வேணுமா என்றான் மற்றொருவன். இவ்வாறு ஒவ்வொருவரும் ஏதோ ஏளன மொழிகளை சொல்ல கேட்ட ஆர்ச்லி வெட்கி தலை குனிந்து வீடு சேர்வான். ஒரு நாள் ஆர்ச்லி நெடுநேரம் வெயிலில் திரிந்துவிட்டு மிக களைத்து வீட்டுக்கு திரும்பி வந்தான். வழியில் ஒரு பூங்காவில் நிழலடர்ந்த ஒரு மரத்தடியில் வந்தபோது இனி சொல்லவண்ணா சோர்வுற்றவனாக கீழே படுத்த சற்று நேரம் உறங்கினான். வானம் தெளிவாக தோன்றியது. கதிரவன் மேற்கு திசையில் சாய்ந்து தன் பொற்கிரகணங்களை நார் திசையும் வீசி எப்பொருளும் தங்கமயமாகும்படி விளங்கினான். அந்த நேரத்தில் அவனுடைய நல்ல நண்பர்களுள் ஒருவர் அங்கு வந்து அவனை பார்த்து எழுப்பி, இளைஞனே, பூங்காக்களில் இவ்வாறு தனியே உறங்கக்கூடாது, விரைவில் வீடு போய் சேர் என உரைத்தார். ஆர்ச்லி நன்றி உடையவனாக தன்னுடைய நண்பர்களிடம் விடைபெற்று கொண்டு வீடு திரும்ப புறப்பட்டான். அப்பொழுது அவனுடைய நண்பர் மறுபடியும் அவனை அழைத்து, மேற்கு லண்டனில் பாண்டலேயர் என்னும் செல்வச்சீமான் ஒருவர் இருக்கிறார். அவருடைய மனைவி இசையிலும் குழலிலும் அளவற்ற விருப்பமுடையவள். ஆடம்பர பாதையில் வாழ்ந்து வருகிறாள். உன்னுடைய கொஞ்சம் குரலில் அவள் மனம் முகமும் குளிர்ந்துவிடும். தஞ்சம் என்போரை தழுவும் தயாள குணமுடையவள். நீ போய் ஏன் அச்சீமாட்டியை ஒருமுறை பார்க்கக்கூடாது என்று உணர்ச்சியோடு கூறினான். தன்பால் இறக்கம் காட்டிய தன்னுடைய நண்பனுக்கு நன்றியை தெரிவித்துவிட்டு சிறிது உற்சாகத்துடன் வீடு திரும்பினான் ஆர்ச்லி. வீடு திரும்பியவுடனே ஒரு வாடகை வண்டியில் ஏறிக்கொண்டு லண்டன் மாநகரத்தின் மேற்கு புறத்தில் உள்ள வாண்டலேயர் வீட்டின் முன்னால் வந்து இறங்கி உள்ளே நுழைந்தான்.
வாண்டலேயர் வீட்டின் கூடத்தில் ஓர் அகன்ற வட்ட வடிவமான மேஜை இருந்தது. அதை சுற்றிலும் மெத்தை தைக்கப்பெற்ற 4-5 நாற்காலிகள் இருந்தன. மேஜையை சுற்றிலும் பான வகைகள் பல வைக்கப்பட்டிருந்தன. மேஜையின் நடுவில் சில மெழுகுவர்த்தி விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. அம்மெழுகுவர்த்தி விளக்குகளின் வெளிச்சத்தில் இருவருடைய முகங்கள் நன்கு தெரிந்தன. ஒன்று படைத்தலைவர் வாண்டலேயருடையது, மற்றொன்று அவருடைய மனைவியின் முகம். ஆட்லி உள்ளே சென்றவுடன் வாண்டலேயருடைய மனைவி முதலில் அவனை பார்த்து உள்ளே வரும்படி கோரினாள். படைத்தலைவர் தம் மனைவியின் செயலை ஏற்பவர் போல தம் தலையை ஒரு முறை அசைத்தார். உன் பெயர் என்று வினவினாள் படைத்தலைவர் மனைவி. ஆட்லி. வயது எனக்கு இப்போது சரியாக 20 என்றான் ஆட்லி. வாண்டலேயரின் மனைவி ஆட்லியை ஏற இறங்க ஒரு முறை உற்று நோக்கினாள். பின்னர் படைத்தலைவரும் அவனை ஒரு முறை கூர்ந்து நோக்கினார். அவருடைய கண்கள் மேலும் கீழும் உருண்டன. ஆட்லியின் சிரித்த முகமும் யாவரிடத்திலும் பண்புடன் நடந்து கொள்ளும் வழக்கமும் வாண்டலேயர் சீமாட்டியின் மனதை கவர்ந்தன. எங்களுக்கு ஒரு சொந்த செயலாளர் தேவை. எங்கள் வேலைகளை எல்லாம் உன்னுடைய சொந்த வேலையாகவே கருதி பொறுப்புடனும் நம்பிக்கையுடனும் செய்ய வேண்டும். எங்களுக்கு எதிராக எச்செயலும் செயலாகாது. ஊதியம் கொடுப்பவர்களுக்கு உண்மையுடன் உழைக்க வேண்டுமல்லவா? உண்மை ஊழியனாக இருப்பேன் என்று நீ எனக்கு உறுதி கூற வேண்டும். அவ்வாறு உறுதிமொழி கூறினால்தான் என்னுடைய வேலைகளை மேற்கொள்ள என் சொந்த செயலாளராக வைத்துக்கொள்வேன் என்றார் படைத்தலைவர். ஐயா, கவலை வேண்டாம். தங்கள் திருவுள்ளப்படியே அடியே நடக்க சித்தமாயிருக்கிறேன். தங்களுக்காக என் உடலையும் ஆவியையும் அர்ப்பணம் செய்வேன், இது உறுதி என்று விடையறுத்தான் ஆட்லி. அவனுடைய குரலில் உறுதியும் உண்மையும் இருந்தன. ஆகவே அன்று முதல் ஆட்லி வாண்டலேயருடைய சொந்த செயலாளராக வீட்டு அலுவல்களை எல்லாம் கவனித்து வரலானான். நாட்கள் சென்றன. ஆட்லியின் வேலை எளிதாகிக் கொண்டே வந்தது. ஆட்லி வாண்டலேயரின் அலுவல்களை கவனிக்காமல் அவருடைய மனைவியின் குற்றவியல்களை செய்வதிலேயே கண்ணும் கருத்துமாயிருந்தான். வாண்டலேயரின் அலுவல் அறையை விட்டு அவருடைய மனைவிக்கு பிடித்தமான வேலைகளை செய்யலானான். மாதர்களுடன் சேர்ந்து உரையாடுவதும் நாகரிக பெண்களின் பழக்க வழக்கங்களை பற்றிய திறனாய்வு செய்வதுமே அவனுக்கு வழக்கமாகிவிட்டது. நாள் முழுவதும் அவனுக்கு வாண்டலேயரின் மனைவியுடன் பெண்களின் அணிவகைகளை பற்றி பேசுவது அல்லது தையற்காரர்களிடம் சென்று வாண்டலேயரின் மனைவிக்கு தேவையான ஆடைகளை தைத்து கொண்டு வருவதுதான் வேலையாகும். அவள் காலால் இட்ட வேலையை கையால் செய்து வந்ததால் ஆட்லி அவளுடைய கை பொம்மையானான். பார்த்தவர்களெல்லாம் ஆட்லி வாண்டலேயர் மனைவிக்கு ஏற்ற ஆள், ஆளுக்கேற்ற சீமாட்டி, இத்தகைய வேறு ஆள் உலகில் கிடைப்பது மிகவும் கடினம். அவனிடம் ஏதோ ஆற்றல் இருக்கிறது என்று கூறினார். ஆட்லி தன்னுடைய தலைவியிடம் உண்மையாக நடந்து வந்ததால் அவளும் அவனை முழுவதும் நம்பி தன்னுடைய சொந்த வேலைகளை அவனே செய்து வரும்படி பணித்தாள். ஆகவே வாண்டலேயர் குடும்பத்தில் அவனுக்கு தெரியாத செய்திகள் இல்லை. தன்னுடைய சீமாட்டியின் வேலைகளை செய்யும் காலம் தவிர மற்ற நேரத்தில் அங்குமிங்கும் திரிந்து கொண்டு உல்லாசமாக காலங்கழித்து வந்தான் ஆட்லி.